Good morning, students. Welcome to biology class. Today we are going to know about Unit 16 Plant and Animal Hormones. Plant and Animal Hormones. Learning objectives. Define hormone. Hormone na என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். List out plant hormones. Plantsல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட நேம் என்ன, எங்கேருந்து அது செக்ரீட் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன் மெயினாக பண்ணுது, என்னென்ன ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அந்த ஹார்மோன் செய்யுதுங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். கிளாசிஃபை பிளான்ட் ஹார்மோன்ஸ் இன்டு க்ரோத் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். பிளான்ட் ஹார்மோன்கிறது க்ரோத் ப்ரமோட்டர், வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லை, சில இடங்களில் வளர்ச்சியை தடை செய்யவும் செய்யும். பொதுவாகவே ஹார்மோன்ஸ் நமக்கு க்ரோத்தை தான் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம். சில இடங்களில் தேவையில்லாத க்ரோத்தை தடை செய்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளான்ட்ஸ் ஹார்மோன்ஸ். பிளான்ட்ஸ் ஹார்மோன் என்னென்ன ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பிளான்ட்ஸில் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிளான்ட் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன் பிளான்ட்ஸ். அதே மாதிரி எப்படி அது ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யுது, எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்யுங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். த வேர்ட் ஹார்மோன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஹார்மன் மீனிங் டு எக்ஸைட். பேசிக்காகவே நம்ம சயின்ஸில் தெரிஞ்சிருப்போம். எல்லா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே க்ரீக் ஆர் லாட்டின்லேருந்து தான் உருவாக்கியிருக்காங்க. ஹார்மோன்கிற வேர்ட் க்ரீக் வேர்டான ஹார்மன்லேருந்து வந்தது. அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா டு எக்ஸைட். அன்லைன் பண்ணி ஒன் வேர்டில் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸைட் ஆகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ட்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை chemical substances produced by the plants called plant hormones. plant hormonesங்கிறது ஒன்றும் இல்லை, பிளான்ட்டில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது என்ன பண்ணுது, நிறைய ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான். நிறைய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பிளான்ட்ஸில் இருக்குன்னுலாம் படித்து ஃபிசியாலஜி லெசன்லாம் படித்தோம் இல்லையா. அந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ். அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடியிலையும் நிறைய கிளான்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிற மாதிரி பிளான்ட்லேயும் ஹார்மோன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு வேலையும் ரெகுலேட் பண்ணும். இன் பிளான்ட் செவரல் செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ். These phytohormones are transported to different parts of the plants to perform various physiological functions. பைட்டோனா பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான் இன்னொரு நேம் பைட்டோ ஹார்மோன்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகி பிளான்ட்டோட அதர் பார்ட்ஸுக்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதனால் நிறைய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பிளான்ட்டில் நடக்குது. Endocrine glands in vertebrate animals possess a diversified communication system to coordinate physiological and metabolic functions by chemical integration. இப்போ எப்படி பிளான்ட்டில் பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வெர்டிபிரேட் அனிமல்ஸ்லேயும் சரி எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது. எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது. எண்டோக்ரைன் கிளாண்டில் செக்ரீட் ஆகிறது தான் என்சைம்ஸுங்கிறது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹார்மோன்ஸுங்கிறது அதை நம்ம கெமிக்கல் இன்டக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் இன்டக்ரேஷனுங்கிறது வேதியியல் தூதுவர்கள். இன்டக்ரேஷன் தூதுவர்கள். The endocrine systems acts through chemical messengers. தூதுவர்கள் known as hormones. பர்டிகுலர் ஒரு விஷயம் அந்த அனிமலில் நடக்கணும் அப்படின்னா அந்த அந்த சிக்னல்ஸ் அந்த இது மூலம் மெசேஜ் போகுதுன்னா இந்த ஹார்மோன்ஸ் வழியாக தான் அங்கே போய் சேர்ந்து அந்த ஆக்டிவிட்டி நடக்கும். which are produced by specialized glands. Physiological processes such as digestion, metabolism, growth, development and reproduction are controlled by hormones. அன்லைன் இதெல்லாம் தான் நம்ம ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் டைஜஷன் செரித்தல், மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம், க்ரோத் வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு அதுவும் வளர்ச்சி தான், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக ப்ராப்பராக நடக்கணும்னா பிளான்ட்டில் எப்படி ஹார்மோன்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கேயும்
ஹார்மோன்ஸில் கிளான்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகும். அது வந்து இம்பார்ட்டன்ட். அது கரெக்டான ரேஷியோவில் செக்ரீட் ஆனால் தான் எந்த விதமான ப்ராப்ளம் அனிமல்ஸ் இல்லாமல் இருக்கும். அது அந்த ரேஞ்ச் லோ ஆனாலும் சரி ஹையர் ஆனாலும் சரி ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக்கப் வர்றது பிளான்ட் ஹார்மோன்ஸ். Plant hormones are organic molecules online that are produced at extremely low concentration in plants. இது பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் ரொம்ப ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷன் தான் வந்து செக்ரீட் ஆகுது. பட் நிறைய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது. These molecules controlled morphological, physiological and biochemical responses. இந்த 3 விஷயத்துக்கும் அந்த ஹார்மோன்ஸுங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்குது. Next one, types of plant hormones. There are 5 major classes of plant hormones. They are auxins, cytokinins, gibberellins, abscisic acid, short ABA. Last one is ethylene. First one, auxins, cytokinins, gibberellins, abscisic acid, ABA. Last one, ethylene. Okay, among all these plant hormones, auxins, cytokinins and gibberellins promote plant growth while abscisic acid and ethylene inhibit plant growth. இந்த 5 டைப் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸில் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபெரலின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியது, க்ரோத்தை வந்து தூண்டிவிடும். பட் இதில் அப்சிசிக் ஆசிட் எத்லின் பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து இன்ஹிபிட்னா தடை செய்யுது. சில நேரங்களில் அதீதமான வளர்ச்சின்னு வந்து நமக்கு அந்த பிளான்ஸில் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் என்ன ஆகும்னா க்ரோத்தை வந்து கண்டிப்பாக இன்ஹிபிட் பண்ணக்கூடியதாக இந்த 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சின்ஸ். ஆக்சின்ஸ் க்ரீக்கில் ஆக்சின்ங்கிறது டு க்ரோ, வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். வேர் த ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன் டிஸ்கவர்ட் அன்லைன் ஒன் வேர்டு. ஃபர்ஸ்ட் பிளான்ட்டில் டிஸ்கவர் பண்ண ஹார்மோன் எதுனா ஆக்சின்ஸ். த டேர்ம் ஆக்சின் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை கோகல் அண்ட் கேகன் ஸ்மித். Okay, online Kogel and Hagen Smith 1931. Auxins are produced at the tip of stems and root from where they migrate to the zone of elongation. மெயினாக இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டிப் ஆஃப் ஸ்டெம் ரூட், தண்டு வேரோட நுனி. நமக்கு க்ரோத் எங்கே இருக்குன்னு படிச்சிருக்கோம் 9th பார்த்தீங்கன்னா க்ரோத்துங்கிறது ரூட்டோட டிப் தென் ஸ்டெம்மோட டிப்புன்னு தான் படிச்சிருக்கோம். அந்த இடத்துல தான் இது என்னாகுன்னா ப்ரொடியூஸ் ஆகி அங்கேருந்து என்ன ஆகுன்னா எலாங்கேஷன் பார்ட்டுக்கு மைக்ரேட் ஆகுது. மைக்ரேட் ஆனால் நகர்ந்து போகுது. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஆக்சின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா tip of stems and roots. Okay, Charles Darwin 1880 observed unilateral growth and curvature of canary grass, Phalaris canariensis, coleoptiles. ஃபஸ்ட்டு இந்த ஆக்சின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார்ல்ஸ் டார்வின் தான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கன்னா கேனரி கிராஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிராஸ். ஓகே, அதோட கோலியோப்டைல்னால் அந்த முளைக்குருத்தோட அவுட்டர் லேயர். அந்த முளைக்குருத்து ஸ்டார்ட்டாக நமக்கு அந்த சீட்லேருந்து ஜெர்மினேட் ஆகக்கூடியது தான் நம்ம கோலியோப்டைல் முளைக்குருத்துன்னு சொல்லுவோம். He came to the conclusion that some influence was transmitted from the tip of the coleoptile to the basal region. ஆன்லைன் பண்ணுங்க இந்த transmitted from the tip of the coleoptile to the basal region. அந்த முளைக்குருத்தோட டிப்லேருந்து ஏதோ ஒன்று வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகி பிளான்ட்டோட பேசல் பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. திரும்ப சொல்கிறேன், அந்த டிப் இருக்கு இல்லையா, டிப்பில் இருக்கக்கூடிய அந்த கோலியோப்டைலேருந்து டிப்லேருந்து முளைக்குருத்தோட அந்த லேயர் அந்த டிப்லேருந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது அங்கேருந்து பேசல் ரீஜனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் லேட்டர் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஆக்சின் பை வெண்ட். ஃபஸ்ட்டு சார்ல்ஸ் டார்வின் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து அது அடுத்த ரிசர்ச் வெண்ட்டுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எது ஆக்சின் அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து வெண்ட். ஓகே, வெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஃப்ரிட்ஸ் வார்மல்ட் வெண்ட் 1903-1990 a Dutch biologist demonstrated the existence and effect of auxin in plants. வெண்ட்டுங்கிற சயின்டிஸ்ட் தான் ஆக்சினோட எஃபெக்ட் என்ன, பிளான்ட்டில் என்ன மாதிரி எஃபெக்ட் வந்து பிளான்ட்டில் பண்ணுதுங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஹி டிட் அ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் அவீனா கோலியோப்டைல்ஸ் அன்லைன் ஓட்ஸ் பிளான்ட் இருக்குல்ல, அதுதான் அவீனாங்கிறது.
அவினா ஓட்ஸோட அந்த முளை குருத்து இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் அந்த ஜெர்மினேட் ஆகக்கூடிய அந்த டிப்பு, அந்த சீட்லேருந்து ஜெர்மினேட் ஆகிறது அந்த முளை குருத்துங்கிறது. அந்த ஓட்ஸோட முளை குருத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சின்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ஹார்மோன் இருக்குது, அது என்னெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத வெண்ட் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹீ ரிமூவ்டு த டிப்ஸ் ஆஃப் அவினா கோலியாப்டைல். இவர் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பு, அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி, அந்த முளைக்குருத்தோட நுனியை கட் பண்ணி எடுத்துடுறாரு. The cut tips did not grow, indicating that the tips produced something essential for growth. கட் பண்ணி எடுத்தோன்னுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து growth வந்து இல்லை. ஏன்னா நம்ம growth எங்கே இருக்குன்னு படிச்சிருக்கோம், டிப்பில் தான் இருக்குன்னு. அந்த டிப்பையே இப்போ எடுத்துட்டாரு. ஸோ growth வந்து இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த டிப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த பிளான்ட் க்ரோத்துக்கான, அந்த ஜெர்மினேஷனுக்கான ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இன் ஹிஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி பிளேஸ்டு த அகார் பிளாக்ஸ் ஆன் த டீகேபிட்டேட்டட் கோலியாப்டைல் டிப்ஸ். செகண்ட் இது டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகார் பிளாக், அகாருங்கிறது ஒரு இப்போ ஒரு மீடியம், அது பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு மீடியம். இப்போ மண்ணில் எப்படி நமக்கு பிளான்ட் க்ரோ ஆகுறது, அது மாதிரி அகாருங்கிறது ஒரு மீடியம், க்ரோவுக்கு தேவையான ஒரு மீடியம் தான் அது. அந்த அகார் பிளாக்கை பிளேஸ் பண்ணுறாரு இங்கே டீகேபிட்டேட்டட் கோலியாப்டைல் டிப்பில், அந்த டிப்பை ரிமூவ் பண்ண இடத்துல பிளேஸ் பண்ணுறாரு. இந்த கோலியாப்டைல் டிப்ஸ் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். இப்போயும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அங்கே இல்லை. In this next experiment, he placed the detached coleoptile tips on agar blocks. Third experiment என்ன பண்ணுறாருனா, அந்த டிப் இருக்குல்ல, அந்த நுனியை கட் பண்ணி எடுத்தார்ல, அதை 1 மணி நேரத்துக்கு அகார் பிளாக் மேலே வச்சிடுறார். அகார் பிளாக் மேலே பிளேஸ் பண்ணிடுறாரு. சரியா? After an hour, he discarded the tips and placed this agar block on the decapitated கோலியாப்டைல். இப்போ 1 மணி நேரம் கழித்து அந்த அகார் பிளாக்கை எடுத்து அந்த நுனி நீக்கப்பட்ட அவினா பிளான்ட்டோட மேலே வைக்கிறார். It grew straight up, indicating that some chemical had diffused from the cut coleoptile tips into the agar block, which stimulated the growth. இப்போ அந்த டிப் நீக்கின அந்த டிப்பை எடுத்து அகார் பிளாக் மேலே வச்சார். 1 மணி நேரம் கழித்து அந்த அகார் பிளாக்கை மறுபடியும் அந்த நுனி நீக்கின பகுதி இருக்குல்லையே அங்கே வச்சோடனே கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கட் பண்ண நுனி பகுதியில் இருந்த ஏதோ ஒரு பொருள் எங்கே இறங்கியிருக்கு, அகார் பிளாக்கில் இறங்கியிருக்கு. ஏன்னா இது நம்ம என்ன சொல்கிற, ஆக்சின்ங்கிறது கீழ் பேசல் ரீஜனுக்கு அப்படியே மைக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டிப்பில் இருந்து அகார் பிளாக்கு அது இறங்கியிருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸ்னால தான் மறுபடியும் என்ன ஆகுது, அந்த அவினா கோலியாப்டைல் வளர ஆரம்பிக்குது. சரியா? புரிஞ்சுதாயா? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நுனியை நீக்கிறாங்க, க்ரோத் இல்லை. செகண்ட் இதில் நுனியை டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அகார் பிளாக்கை வைக்கிறாங்க, அப்பையும் க்ரோத் இல்லை. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த கட் பண்ண டிப்பை அகார் பிளாக் மேலே 1 மணி நேரம் பிளேஸ் பண்ணுறாங்க. பிளேஸ் பண்ணும்போது அந்த டிப்பில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் அகார் பிளாக்கில் இறங்கிடுது. இப்போ அகார் பிளாக்கை மட்டும் அந்த நுனி நீக்கப்பட்ட அவினா அந்த கோலியாப்டைலில் வைக்கிறாங்க. இப்போ வந்து கோலியாப்டைல் மேல் நோக்கி வந்து என்ன ஆகுது, வளர ஆரம்பிக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த கட் பண்ண டிப்பில் இருந்த ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, அகார் பிளாக்கில் இறங்கியிருக்கு. அந்த அகார் பிளாக்லேருந்து அந்த கட் பண்ண டிப்புக்கு இறங்கினால அங்கேருந்து க்ரோத் ஆனது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. From his experiments, Wendt concluded that a chemical diffusing from the tip of the coleoptiles was responsible for growth. இங்கே அந்த growth நடக்கிறதுக்கு எது ரெஸ்பான்ஸு, அந்த கோலியாப்டைலில் இறங்கின அந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் தான் இந்த வளர்ச்சிக்கு முக்கியமானது, வளர்ச்சி நடக்கிறதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாரு. அண்ட் ஹி நேம்ட் இட் ஆஸ் ஆக்சின், மீனிங் டு க்ரோ. ஆக்சின்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மீனிங் டு க்ரோ, வளர்ச்சி, வளர்தல், அவ்வளோதான். ஓகே. இது ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். Auxins are classified into 2 types, namely natural auxins and synthetic auxins. Naturalனா நேச்சுரலாகவே பிளான்ட்டில் வந்து செக்ரீட் ஆகக்கூடியது, சிந்தட்டிக்னா செயற்கை, நம்மளாக வந்து உருவாக்குறது. ஆக்சின் வந்து அப்போ நேச்சுரலாகவும் பிளான்ட்டில் வந்து செக்ரீட் ஆகும், நம்ம சிந்தட்டிக்காகவும் செயற்கையாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். Natural auxins produced by the plants are called natural auxins. Example IAA, indole 3-acetic acid. Underline one word important. Natural auxins example indole 3-acetic acid,
synthetic auxins, artificially synthesized auxins that have properties like auxins are called as synthetic auxins. Example 2,4-D, 2,4-dichlorophenolic acetic acid, underline 2,4-D, 2,4-dichlorophenolic acetic acid, underline important. Natural auxin indole 3 acetic acid IAA, அதே மாதிரி 2,4-D synthetic auxinங்கிறது 2,4-dichlorophenolic acetic acid. ரெண்டு எக்ஸாம்பிளும் ஒன் வேர்டில் இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் இம்பார்ட்டன்ட். Physiological effects of auxins. Auxins bring about a variety of physiological effects in different parts of the plant body. First எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, auxin promote the elongation of stems and coleoptile which makes them to grow. stem ஓட அந்த வளர்ச்சிக்கு, முளைக்குருத்து வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சின் இம்பார்ட்டன்ட். ஆக்சின் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ஹிபிட் இட் அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி ரூட் ஃபார்மேஷன் எப்படி ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி ரூட் ஃபார்மேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். த ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த எபிக்கல் பட்ஸ் சப்ரஸ் growth ஆஃப் lateral பட்ஸ். திஸ் இஸ் கால்டு எபிக்கல் டாமினன்ஸ். இப்போ அந்த பட் அந்த மொட்டு உருவாது பார்த்திங்கன்னா எபிக்கல் நுனி நோக்கியும் இருக்கும், அதே மாதிரி லேட்ரல் பக்கவாட்லேயும் பட் இருக்கும். ஆக்சின் பார்த்திங்கன்னா ஒன்லி எபிக்கல் பட்ஸை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுது, நுனி நோக்கிய மொட்டுக்களை மட்டும்தான் உற்பத்தி செய்ய வைக்கிது. லேட்ரல் பக்கவாட் சைடாக இருக்கிற பட்ஸை வந்து உருவாக்குற அது விடுறதில்ல. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எபிக்கல் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். எபிக்கல்னால் நுனி மேல் நோக்கிய மொட்டுக்களை மட்டும்தான் வளர விடுது, சைடில் வரக்கூடிய பட்டை வளர விடுறதில்ல. Then seedless fruits without fertilization are induced by the external application of auxin. இப்போ ஆக்சின் இந்த சிந்தட்டிக் ஆக்சின் சொன்னேன்ல, செயற்கையாக தயாரிக்கிற ஆக்சின் இருக்குல்ல, அதை நம்ம பிளான்ட்டில் ஸ்ப்ரே பண்ணும்போது சீட்லெஸ் ஃப்ரூட், அதாவது விதையில்லா கனிகள்னு சொல்கிறோம்ல, அது என்ன சொல்லுவோம், பார்த்தினோகார்ஃபினா விதையில்லா கனிகள், சீட்லெஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ஏன் சீட்லெஸ் ஃப்ரூட்டை உருவாக்குறாங்கன்னா அதுதான் மக்களால் விரும்பப்படுது. நிறைய பேர் அந்த சீடை வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சீட்லெஸ் பொமக்ரேனேட் அப்படிலாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா. ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் இது ஃப்ரூட்ஸ் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, பார்த்தினோகார்ஃபி. சரியா, விதையில்லா கனிகள். ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல், வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடச்சா அதுக்கு அந்த ப்ராசஸ் பேர் என்ன, பார்த்தினோகார்ஃபி. நம்ம ஆர்டிஃபிஷியலாக அந்த ஆக்சினை வந்து தெளிக்கும் போது நமக்கு பார்த்தினோகார்ஃபி, அதாவது விதையில்லா கனிகள் நமக்கு கிடைக்கிது. எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன், கிரேப்ஸ், லைம் எக்ஸெட்ரா. ஆக்சின்ஸ் ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிசன் லேயர். அப்சிசன்னா உதிரதுன்னு அர்த்தம். இப்போ லேயர் சில பிளான்ஸ்லாம் நிறைய இலைகள்லாம் உதிர ஆரம்பிக்குது இல்லை, அந்த இலைகள் உதிர்றதை வந்து என்னது தடுக்குது. அப்சிசன்னா லேயர் வந்து உதிர்றது. சரி, அப்சிசன்னா உதிர்தல்னு அர்த்தம். ஷெட் ஆகுது, கீழே விழுகிறது. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. லீவ்ஸ் வந்து இருந்தால் தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ அதை வந்து வேகமாக அந்த உதிரதை தடுக்குது. ஓகே, இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்பா ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸில் பார்த்துக்கோங்க.